இடம் வளம் என்டர்டைன்மெண்ட்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கும் சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு கண்டென்ட் பேச போறோம். அதாவது ராம் அவர்கள் இயக்கிய 'ஏழு கடல் ஏழு மலை' அப்படிங்கிற அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு தெரியும், ராம் அவர்களுடைய இயக்கத்துல வந்த பல படங்கள் வித்தியாசமான கோணம் கொண்ட படங்களா இருந்திருக்கு. கற்றது தமிழ்ல இருந்து நிறைய படங்கள் ட்ரெயின் சம்பந்தப்பட்ட படங்களாவே இருந்திருக்கு. ட்ரெயினும் அந்த ரயிலும் கூட ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியுது படத்துல. ஸோ இந்த ரயில் தொடர்பு அதை தாண்டி படத்துல நடிச்சிருக்கிற நடிகர்களுடைய தகவல்கள், அதை தாண்டி இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு பேசுகிறோம். இன்னைக்கு நம்ம கூட இதை பத்தி பேசுறதுக்காக பிரியா குணரோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். சோ நீ சொன்ன மாதிரி தான் இயக்குனர் ராமோட அந்த 'ஏழு கடல் ஏழு மலை' வந்துட்டு இப்போ மார்ச்ல வெளியாகிறதா, ரிலீஸ் ஆகிறதா வந்துட்டு தகவல் நேத்து சொல்லியிருக்காங்க, ட்ரெய்லரோடவே சேர்த்து. ராம் அப்படின்னா வந்துட்டு நம்ம அந்த கற்றது தமிழ், தங்க மீன்கள், இந்த பேரன்பு, தரமணின்னு நிறைய இந்த மாதிரி வெற்றி படங்கள் எல்லாம் கொடுத்திருக்காரு. எதுவுமே வந்துட்டு இதுக்கு கம்மி இது இல்லை, இதுக்கு சளைச்சது இது இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும் அவரோட படங்கள் எல்லாம். இப்போ ரொம்ப ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு இப்ப இந்த நிவின் பாலி, அஞ்சலி, சூரி எல்லாம் வச்சு இந்த 'ஏழு கடல் ஏழு மலை' படத்தை இயக்கி இருக்காரு. அதே போல வந்துட்டு இப்ப ராம் பத்தி நம்ம ஒரு இது சொல்றப்போ வந்துட்டு அடுத்தது அதோட தயாரிப்பாளரை பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இந்த மாநாடு படத்தை தொடர்ந்து தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி வந்துட்டு தனது வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன் சார்பில் இந்த படத்தை தயாரிக்கிறாரு. சோ முதல் வந்துட்டு பெஸ்ட் விஷஸ் டு த டீம் அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். கண்டிப்பா இந்த படம் வெற்றி பெறணும்ன்றது வந்துட்டு நாங்க வந்துட்டு கேட்டுக்கிறோம். அது அந்த அளவுக்கு வந்துட்டு ரசிகர்களும் இருக்காங்க அந்த படம் பார்க்கறதுக்கு. ஏன்னா ட்ரெய்லர் அவ்வளோ அமோகமா இருந்தது அப்படின்றதுதான் சொல்லணும். வியப்பா பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்ததுன்றதுதான் சொல்லணும். இப்ப இந்த படத்துல ஹரிஷ், இந்த படம் பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா, இந்த படம் வந்துட்டு சமீபத்துல இந்த ரோட்டர்டாம் சர்வதேச திரைப்பட விழால திரையிடப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த ரஷ்யால மாஸ்கோ சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டிருக்கு. இந்த 2 விழாக்கள்லயும் வந்துட்டு இந்த படத்துக்கு அவ்வளோ நல்ல வரவேற்பும் பாராட்டும் கிடைச்சிருக்கு. சோ இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு என்ன நடக்க போகுதுன்றது வந்துட்டு நம்மளுக்கு அனுமானிக்க முடியுதுன்றதுதான் சொல்லணும். ஏன்னா இப்ப அடுத்தது என்னன்னா, ரொமானியா நாட்டுல வந்துட்டு அந்த டிரான்சில்வேனியா திரைப்பட விழாவுக்கு இந்த படம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இப்ப நீ சொன்ன மாதிரிதான் ராமோட படங்கள்ல வந்துட்டு இந்த ரயில் வந்துட்டு ஒரு கேரக்டர் ரோலாவே பண்ண ஆரம்பிச்சிடுது. எப்பவுமே எல்லா படங்கள்லயும் வந்துட்டு ட்ரெயின் இல்லாம இல்ல அப்படின்ற மாதிரி அவர் கொண்டு வராரு. அவருக்கும் அந்த ட்ரெயினுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படின்றது தெரியல. பட் இந்த படத்துல வந்துட்டு ஹீரோவே ட்ரெயின் தானோ அப்படின்னுட்டுன்னு சந்தேகிக்கிற அளவுக்கு ஃபுல் அந்த ட்ரெய்லர் வந்தது ஃபுல்லாவே வந்துட்டு எல்லாமே வந்து அந்த ட்ரெயின்ல நடந்தது. அந்த நிவின் பாலி பறந்து பறந்து அடிச்சது, மிரட்டினது, இதுல சூரி வந்துட்டு ரொம்ப பயந்து பயந்து ஒடுங்கினது, இதெல்லாம் ரொம்ப வெகுவா ஈர்த்துச்சு அப்படின்றதுதான் சொல்லணும். இப்ப இந்த ரயில தாண்டியும் வந்துட்டு அந்த காட்சி கதைகள் எல்லாம் வந்துட்டு ரொம்ப தெரிக்க விட்ட மாதிரி இருந்தது. எப்படி இருந்தது ஹரிஷ் உன் பார்வையில? என்னை பொறுத்தவரை அவருடைய ஒவ்வொரு படங்களும் ரயில் சம்பந்தப்பட்ட படங்கள் அப்படின்னு சொல்லலாம். ராம் சரோட படங்கள் எல்லாமே கற்றது தமிழ் ஆகட்டும். கற்றது தமிழ்ல வந்து ரயில் பயணத்துல ஜீவா பயணிப்பார். ஸோ அஞ்சலியை பார்க்கறதுக்காக ட்ரெயின்ல போவாரு. அந்த பயணங்கள் தொடரும் போது பல்வேறு பிளாஷ்பேக்ஸ் ஓடும். அதே மாதிரி தங்க மீன்கள்ல ஒரு பொண்ணை வளர்க்குற ஒரு அப்பா அந்த பொண்ணுடைய கனவுகளை நிறைவேற்றுறதுக்காக ட்ரெயின்ல பயணிக்கிற காட்சிகள் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி தரமணிலையும் வந்து லோக்கல் ட்ரெயின், அந்த மெட்ரோ ட்ரெயின் எல்லாம் காட்டுவாங்க, லோக்கல் ட்ரெயின்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. ஸோ ஒரு சில காட்சிகள் அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் அப்படியே வந்துட்டு போகும். இப்போ 'ஏழு கடல் ஏழு மலை' அதுலயும் வந்து ட்ரெயின் சீக்வன்ஸ். ஆனா இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னா, மொத்த படமுமே ட்ரெயின் சீக்வன்ஸா இருக்கிற மாதிரி தான் ட்ரெய்லர் இருக்கு. எங்கேயுமே வந்து வெளியில பெரிய அளவுல நடக்கிற மாதிரி தெரியல. அஞ்சலி சம்பந்தப்பட்ட காட்சிகள் மட்டும் தான் வெளியில காட்டுறாங்க. மற்ற எல்லாமே ட்ரெயின் சீக்வன்ஸாவே இருக்கு. அப்படிங்கிறப்போ ட்ரெயினும் இந்த படத்தினுடைய ஒரு அங்கமா மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. அண்ட் ராம் சாருடைய கதைக்களம் எப்பயுமே வித்தியாசமான ஒரு கதைக்களமா இருக்கு. எல்லா படங்கள்லயும் வித்தியாசமான கதைக்களத்தை ஏற்படுத்துவாரு. அந்த கதைக்களம் தாக்கத்தை ஏற்படுத்தும். படம் வந்து
ஹிட் ஆகுதோ இல்ல அது எப்படி பிளாக் பஸ்டர் ஆகுதோ அது வந்து மக்களுடைய கையில இருக்கு. ஆனா அந்த படத்தினுடைய கதை வந்து நீங்க ஒரு படத்தை பார்த்துட்டீங்கன்னா அதுல இருந்து நீங்க வெளியில வர அந்த கதையில இருந்து வெளியில வரதுக்கே உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு மேல ஆகும். அந்த அளவுக்கு அது ஒரு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கதைக்களம் கொண்ட படமா தான் ராம் சார் கன்டினியூஸா எடுத்துட்டு இருக்காரு. இந்த படமும் அப்படியான படம் இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது ட்ரெய்லர். கண்டிப்பா. இப்ப நீ சொன்ன மாதிரி தான். இப்ப ஆனா படத்துல வந்துட்டு 2 கேரக்டரு நேர் ஆப்போசிட் கேரக்டரோட வர மாதிரி இருக்கு. லைக் நிவின் பாலிக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, சூரிக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. அதுல வந்துட்டு அவர் அந்த பறந்து பறந்து வரதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த ஹாலிவுட் படங்கள்ல பாக்குற மாதிரி ஒரு வித்தியாசமா நல்லா இருந்தது. இது வந்துட்டு ஒரு ஆவலை தூண்டுது அப்படின்றத சொல்லுவேன். எப்போ மார்ச் வரும், எப்போ இந்த படம் பார்க்கணுன்ற ஆவலை தூண்டுது அப்படின்றதான் சொல்லுவேன். அண்ட் த மியூசிக் வாஸ் ரியலி கிரேட். அந்த பிஜிஎம் எல்லாம் செம்மையா இருந்தது. லைக் நம்மளுக்கு அது கேட்டுட்டே இருக்கணும் மாதிரி இருந்தது. சோ அதெல்லாம் எப்படி இருந்தது ஹரிஷ்? we are talking about only trailer. சோ அது எப்படி இருந்தது? மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா அவருடைய இசை. அது வந்து நம்ம எந்த இடத்துலையும் குறை கண்டுபிடிக்க முடியாத ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து ஒரு படத்தை ஹிட் பண்ணி கொடுக்கணும்னு அவர் விரும்பிட்டார் அப்படின்னா அதுக்கான எவ்வளவு எஃபர்ட் போட்டாவது அந்த படத்தை வந்து ஹிட் பண்ணி கொடுக்குற ஒரு மியூசிக் டைரக்டரா தான் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இருக்காருன்னு சொல்ல முடியும். அதுவும் இந்த மாதிரியான கதைக்களம் கொண்ட படங்களுக்கு யுவன் சங்கர் ராஜா போடுற எஃபர்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகம். நிறைய இது மாதிரியான கதைக்களம் கொண்ட நிறைய படங்களுக்கு அவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. அந்த படங்கள் எல்லாமே ஹிட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இதுவும் மேக்சிமம் ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்குன்னு நான் பாக்குறேன். அண்ட் இந்த படத்துல நடிச்சிருக்கிற நிவின் பாலி வந்து எனக்கு எப்ப தெரியும்னா 2013-14 பீரியட்ல நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். ஏஐடி அகாடமி, அதாவது எஸ்ஐ இன்ஸ்டிடியூட்ல ஆடியோ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன் நான். அந்த இன்ஸ்டிடியூட்ல ஆடியோ இன்ஜினியரிங் படிச்ச ராஜேஷ் முருகன் தான் நேரம் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர். ராஜேஷ் முருகன் வந்து எங்களுக்கெல்லாம் சீனியர்னு வச்சுக்கலாம். அவர் வந்து நேரம் படத்துக்கு மியூசிக் டைரக்டர். அந்த நேரம் படத்தினுடைய பிஸ்தா சாங் ஸ்டார்டிங்கே வந்து எங்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னா எங்களுடைய காலேஜ் கேம்பஸ் ஆஃபீஸ் ரிசப்ஷன்ல தான் வந்து அந்த ஸ்டார்டிங்கே இருக்கும். பின்னாடியே வந்து ஏஐடி அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு போர்டே மாட்டி வச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி தான் டான்ஸ் ஆடுவாங்க. அங்கதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து வரும் அந்த சாங்ல, பிஸ்தா சாங்ல. ஸோ அப்படி அந்த டைம்ல நான் பார்த்த நிவின் பாலி வேற, இப்ப நான் பார்க்குற நிவின் பாலி வேற. அப்படியே வந்து 100 மாற்றங்கள் சொல்லலாம், 100 வித்தியாசங்கள் சொல்லலாம் நிவின் பாலிட்ட. அதுக்கப்புறம் நான் நிறைய நிவின் பாலியோட நிறைய படங்கள் பார்த்தேன். ஏன்னா வந்து கேரளால ஜனம் டிவிக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ நிறைய படங்கள் நிவின் பாலியோட படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. நிறைய படங்கள் தியேட்டர்ல பார்த்துட்டேன். ஸோ அந்த படங்களை விட இந்த படத்துல இன்னுமே வித்தியாசமா தெரிகிறார் நிவின் பாலி. அவருடைய ஹேர் ஸ்டைல்ல இருந்து அவர் பேசுற அவர் பேசினாரால் அவருக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலா. பட் அந்த வசனங்கள் வந்து அவருக்கு சூட் ஆகுற அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து இன்னுமே அழகா தெரியுது. அவருடைய அந்த மாற்றங்கள் வந்து இன்னுமே ரொம்ப அழகா தெரியுது. அண்ட் இது வந்து ராம் சாரால மட்டும்தான் இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். ஏன்னா ஜீவா நம்ம வந்து ஒரு சாக்லேட் பாயா பார்த்துட்டு இருக்கோம். ஜீவா அவரை வந்து கற்றல் தமிழ்ல இன்னுமே வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்துல பார்க்க வச்சாரு. தமிழ் கத்துக்கிட்டா இந்த தமிழ்நாட்டுல வந்து வேலை இருக்காது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய மனப்பான்மை. ஆனா ஒரு தமிழ் கற்ற ஒரு பையன், தமிழ் மேல ஆசை கொண்ட ஒரு பையன், அவனால எப்படி வாழ முடியுது இந்த தமிழ்நாட்டுக்குள்ள, அவனால எப்படி வந்து தன்னுடைய காதலை வந்து வெளிப்படுத்த முடியுது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப கோர்வையா அந்த படத்துல கற்றது தமிழ்ல காட்டியிருப்பாரு. ஸோ அந்த வகையில வந்து ஜீவாவையும் வித்தியாசமா காட்டினவர் இப்போ நிவின் பாலியும் அதே மாதிரியான வித்தியாசமா காட்டுறாரு. அண்ட் அந்த ஹேர் ஸ்டைல் மாறல. ஹேர் ஸ்டைல் அன்னைக்கு ஜீவாவுக்கு என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் இருந்துச்சோ அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து நிவின் பாலிக்கும் இருக்கிறத பார்க்க முடியுது. சூரிய அவர்கள் அவருடைய மாற்றம், அவருடைய என்ன சொல்றது, காமெடியனா வந்தாரு, ஹீரோவா மாறினாரு, கேரக்டர் ஆர்டிஸ்டா இருந்தாரு. இப்போ வந்து அவருடைய மாற்றங்கள் எங்கேயோ இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்றது, இது காமெடியா எடுத்துக்கிறதா, கேரக்டரிஸ்டிக் ஆர்டிஸ்டா அவரை பாக்குறதா, இல்ல அவரை வந்து வில்லனா பாக்குறதா, இல்ல ஹீரோவா இன்னொரு செகண்ட் ஹீரோவா அவரை எடுத்துக்கிறதா என்னன்னே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஹீரோவுக்கு அப்படியே ஈக்குவலா அவருடைய நடிப்பு இருக்கிறத பார்க்க முடியுது. நிவின் பாலி எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்காரோ அந்த எஃபர்ட்டை வந்து சூரிய அவர்களும் போட்டிருக்கிறத பார்க்க முடியுது ட்ரெய்லர்ல. கண்டிப்பா. இப்போ நம்ம ஹீரோன்றப்ப வந்துட்டு ரொமான்ஸ் மட்டும் தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். ரொமான்ஸ் நல்லா பண்ணாதான் ஹீரோன்னுட்டு. அப்படி கிடையாதுங்க. அந்த இப்போ இவர் சூரியோட படங்கள்ல வந்துட்டு சீரியஸான ரோல் எல்லாம் பண்ணிருக்காரு. அதெல்லாம் வந்துட்டு ஹீரோ தனம் தான் அது. இப்ப எல்லாம் சில மக்கள் வந்துட்டு அது தவறா புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோமன்ஸ் ரொமான்ஸ் இருக்கணும் அப்படின்றது.
என்ன சொல்றது, நம்ம ரஜினிகாந்த், கமலாசன் இவங்களோட படத்துலயும் வந்துட்டு அந்த ரொமான்ஸ் எல்லாம் இருக்கு. அது அந்த ஏஜுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். சோ இட் ஆல் டிஃபர்ஸ். ஒரு நடிகன் அப்படின்றப்போ வந்துட்டு எல்லா கேரக்டருக்குமே சூட் ஆகும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஜெயராம சொல்லலாம். நம்ம எல்லா கேரக்டருக்குமே சூட் ஆகுவார். நீ காமெடி பண்றியா பண்ணு, வில்லன் பண்றியா பண்ற, ஹீரோ பண்றியா பண்ற, அந்த மாதிரி தான் வந்துட்டு இப்போ ஒவ்வொருத்தரும் வந்துட்டு நம்ம சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன்னா ஒருத்தர் சொல்லிட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு ஒருத்தர் சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லலாம் நல்லா இருக்கும் அது அப்படின்றதுனால நான் ஜெயராம் எடுத்துட்டேன் எக்ஸாம்பிள். அந்த மாதிரி தமிழ்ல வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. என்ன ஜெயராம் சார் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். ஜெயராம் சார் வந்து கும்பகோணத்தை சேர்ந்த ஒருத்தர் தான். இவர் வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரி அவரை வந்து வேற மாதிரி காட்டியிருக்கு. அவரை வந்து அரவணைச்சு அவரை இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்கு மலையாளம் இண்டஸ்ட்ரி. தமிழ் இண்டஸ்ட்ரி இன்னுமே அவரை பயன்படுத்திக்கணும். ஆனா இதை அவர்கிட்ட சொன்னோம்னா தமிழ் இண்டஸ்ட்ரியும் மலையாள இண்டஸ்ட்ரியும் ரெண்டுமே என்ன சேர்த்து அரவணைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவார் அவரு. அவர் எங்கேயுமே தமிழ் இண்டஸ்ட்ரி விட்டு கொடுக்க மாட்டாரு. அதுதான் வந்து ஜெயராம் சார், நான் பார்த்த ஜெயராம் சார். கண்டிப்பா நிறைய மாற்றங்கள் இந்த படத்துல இருந்தது. லைக் ஒவ்வொன்றும் ஒரு செக்மெண்ட் மாதிரி இருந்தது. ஒண்ணு வந்துட்டு குழந்தையோட ரிலேட்டடா இருந்தது, நாயோட ரிலேட்டடா இருந்தது, ஒண்ணு தமிழோட ரிலேட்டடா இருந்தது. இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டும் கொண்டு வந்தாரு. இப்ப இது வந்துட்டு எது சம்பந்தப்பட்டதுன்றது வந்துட்டு அந்த பாக்குறப்ப வந்துட்டு நேர் எதிர் குணங்கள் பத்தி ஏதோ எடுக்கிறாரு. இது உலக போரெல்லாம் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தெல்லாம் பண்றாங்க. பட் என்னன்றது வந்துட்டு படம் வந்தாதான் நம்மளுக்கு அது ஃபுல் இது விஷயம் என்னன்றது தெரியும். அட்லீஸ்ட் அடுத்த ஒரு ட்ரெய்லர் அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுனாக்கா ஓரளவுக்கு நம்மளால பேச முடியும்னு நினைக்கிறேன். ஆனா எதை மாத்தினாலும் வந்துட்டு ராம் சார் அஞ்சலிய மாத்த மாட்டேங்கிறாருன்றதுதான் இதுல பிளஸ்ஸே நம்ம பேச வேண்டியது. எனக்கு அஞ்சலி ஏன் மாத்த மாட்டாங்கன்னு தோணுதுன்னா, அஞ்சலி வந்து அவங்க நேச்சுரலா பியூட்டி, ஷீ இஸ் a நேச்சுரல் பியூட்டி. அவங்களுக்கு வந்து மேக்கப்பே தேவையில்லை. ராம் சார் பயன்படுத்துற கேரக்டர்ஸ் அப்படிதான். அஞ்சலி கேரக்டர் ராம் சார் அப்படிதான் பயன்படுத்திருக்காரு இத்தனை நாளா. எப்பெல்லாம் அஞ்சலி வந்து அவங்க படத்துல நடிக்கிறாங்களோ அப்பெல்லாம் மேக்கப்பே அவங்களுக்கு தேவை இருக்காது. அவங்களே ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, கடல் தமிழ்ல எல்லாம் நான் மேக்கப்பே போட்டது கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆனா சில இடங்கள்ல நான் மேக்கப் போட்டே ஆகணும்னு சில டேரக்டர் சொல்லும் போதுதான் எனக்கு அது கஷ்டமா இருக்கு. என்னையாவே நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து இண்டஸ்ட்ரியில எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மேக்கப் போட்டு எனக்கு வித்தியாசமா காட்டுறாங்க, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிறத அஞ்சலி ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டா நடந்த ஒரு ஆடியோ லான்ச் சம்திங் எதுலயோ பேசியிருந்தாங்க. அதுல சொல்லியிருந்தாங்க, என்னையாவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதான் மக்கள் வந்து பார்ப்பாங்க. மேக்கப் போட்டுக்கிட்டா மக்களுக்கு பிடிக்குமே தவிர அந்த கேரக்டர் அவ்வளோ ஆழமா போய் பதியுமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம். ராம் என்ன அவ்வளவு அழகா பயன்படுத்திக்கிட்டாரு, என்னையாவே பயன்படுத்திக்கிறாரு. எங்கேயுமே மேக்கப் போடுறதுக்கு என்ன அலோவ் பண்ணல. மேக்கப் போட்டு வந்த என்ன கூட திட்டி, அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட திட்டி, ஏமா இப்படி மேக்கப் போட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி மேக்கப் ஆர்டிஸ்ட் திட்டினாரு. நான் அதுக்கு கூட ஒரு லிப்ஸ்டிக் தான் போட்டு வந்தேன், அந்த லிப்ஸ்டிக்கு அவ்வளவு கோவப்பட்டார் ராம் சார் அப்படின்னு சொல்லி மேடையில சொல்லியிருந்தாங்க. ஓகே, சூப்பர். ஏன்னா நம்ம இது தரமணியில பாக்குறப்ப கூட வந்துட்டு ஆண்ட்ரியாக்கு அவ்வளவு எல்லாம் மேக்கப் இருக்காது, சிம்பிளா இருக்கும், அப்படியே நேச்சுரலா இருக்கிற மாதிரி தான் இருந்தது அந்த படம் எல்லாம். அது இன்னும் சொல்ல போனா ராம் சாருக்காகவே வந்துட்டு நாமெல்லாம் ஒன்னா போனோம் ஆபீஸ்ல இருந்து அந்த தரமணி படத்துக்குன்றது எனக்கு அது இப்ப நினைவூட்டணும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். சோ பார்க்கலாம் இது எப்படி வருது, என்ன பண்ணலாம்ன்றத அடுத்து பார்ப்போம். இந்த ட்ரெய்லர் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் படத்தோட இன்னும் என்ன இருக்கு உள்ள கருன்றத பத்தி பேசலாம். இதுல ஒரு விஷயம் ஒண்ணு வருது ஹரிஷ். சூரி சொல்றாரு மதுரைக்காரனுக்கு அவ்வளவுதான் சார் ழா வரும் அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலேயே அப்படிதானோ சார்? மதுரைக்காரனுக்கு அவ்வளவுதான் சார் லா வரும். மதுரைக்காரங்களுக்கு லா அவ்வளவுதான் வரும்னா அது நான் என்ன மீனிங்ல சொன்னாரு எனக்கு தெரியல. ஆனா பேச்சு வழக்குல அப்படிதான் பேசுவோம். எங்களுக்கு வந்து பேச்சு வழக்கு அப்படிதான் இருக்கும். நாங்க வந்து சில இடங்கள்ல தமிழ் ஒரு மாதிரியா இருக்கும், நாங்க பேசுற ஸ்டைலே வித்தியாசமா இருக்கும் சில இடங்கள்ல. ஸோ இவங்க என்ன லாங்குவேஜ் பேசுறாங்கன்னு ஒரு சில இடத்துல குழப்பமாவே இருக்கும். மதுரை பேச்சு வழக்கில் லந்து கூட போகணும் சொல்லுவோம் நாங்க. அதே மாதிரி 7.5 கூட்டுறாயா அப்படின்வோம் நாங்க. அதெல்லாம் அது அந்த லாங்குவேஜுங்க மாடிஃபிகேஷன்ங்கிறது வேற மதுரை ஸ்லாங்ல. இப்போ வந்து நம்ம சினி இண்டஸ்ட்ரியிலயோ இல்லை மீடியாலயோ வந்துட்டோம் அப்படின்னா நார்மல் தமிழ் பேச வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுறோம் எல்லாருமே. சூரியனா வந்து அதை எந்த மீன் பண்ணி அப்படி சொன்னான்னு தெரியல, ஒரு வார்த்தைகள் அப்படிதான் இருக்கும். சில இடங்கள்ல லா வராது, சில இடங்கள்ல
வானா வந்து சில இடங்கள்ல தவறா போகும். ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அது மாறுபடும் அப்படின்னு தான் பார்க்குறேன். நெல்லை தமிழ் ஒரு மாதிரி இருக்கும். கன்னியாகுமரியில போனீங்கன்னா கன்னியாகுமரியில நம்ம பேசுற வார்த்தைகளுக்கும் அவங்க பயன்படுத்துற வார்த்தைகளுக்கும் நிறைய வித்தியாசம். நாகர்கோவில் பக்கம்லாம் போனீங்கன்னா நம்ம சுகருக்கு ஒன்று சொல்லுவோம், அவன் சுகருக்கு ஒன்று சொல்லுவான். இங்க பேசுற சுகருக்கு வந்து அங்க வேற ஒரு அர்த்தம். அங்க வந்து இன்னும் சொல்ல போனா அது கொச்சையான வார்த்தை. அந்த அந்த வார்த்தை இங்க நம்ம பேசுற சுகருக்கும் அங்க பேசுற சுகருக்கும் கொச்சையான வார்த்தை. அதுதான் அப்படி இருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் அப்படி மாறுபட்டு இருக்கு வார்த்தைகள். அதனால அது இயல்புதான். சூரியன்னா அவங்களுக்கு டைலாக் கொடுத்தது என்ன எதை மீன் பண்ணி கொடுத்தாங்கன்னு தெரியல. ஓகே. டைரக்டர் ராம் அவர்களோட கடின உழைப்பை பத்தி நம்மளுக்கு நல்லா தெரியும். சுரேஷ் சக்கரவர்த்தி அவரோட கடின உழைப்பை பத்தி நமக்கு நல்லா தெரியும். மத்தவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு 100% கொடுத்து அச்சீவ் பண்றது வந்துட்டு இவங்க 200% கொடுத்து அச்சீவ் பண்ற மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு இப்ப இது வரைக்கும். சோ என்ன சொல்றது, இது ஒரு நல்ல படமா அமையணும், நல்ல ஒரு ஹிட் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் நாங்க. படம் வந்து ஹிட் ஆகும் அப்படிங்கறத எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றது. ஏன்னா ராம் சாருடைய டைரக்ஷன்ல வந்து வந்த படங்கள் எல்லாமே ஹிட். கொஞ்சம் லேட் பிக்கப் ஆனாலும் ஹிட் ஆயிருக்கு எல்லா படங்களும். ஸோ அதனால இதுவும் ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஹிட் ஆகும் அப்படிங்கறதுல நம்மளும் உறுதியா இருக்கோம். பார்க்கலாம். அடுத்த என்ன ப்ரோமோ வருது, ட்ரெய்லர் வருதுன்றதெல்லாம் பார்த்துட்டு அடுத்தது கண்டினியூ பண்ணிக்கலாம் ஹரிஷ். கண்டிப்பா. நன்றி.